வெல்கம் டு சிறு தமிழ் டெக். நம்ம இந்த வீடியோல 2023 டு 24ஆம் கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு ஆன்லைன் அட்மிஷன் ஃபார்ம் ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த கோர்ஸுக்கான நோட்டிபிகேஷனையும் ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். நீங்க எங்க சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்க ப்ரௌசர்ல tanuvas.ac.in டைப் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான ஹோம் பேஜ் ஓபன் ஆயிரும். அதுல கீழே யூஜி அட்மிஷன் 2023 டு 24 கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க. நம்மளுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் ஆயிடுச்சு. இதுல ஃபர்ஸ்ட் யூஜி அட்மிஷன் கோர்சஸ் கொடுத்திருக்காங்க. பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் கோர்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பிடெக் கோர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல நெக்ஸ்ட்ன்ற லிங்க் கிளிக் பண்ணுங்க. நமக்கான நோட்டிபிகேஷன் ஓபன் ஆயிடுச்சு. நீங்க நோட்டிபிகேஷன் தமிழ்ல பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்க. இங்கிலீஷ்னா செகண்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்க. இப்போ தமிழ்ல லிங்க் கிளிக் பண்றேன். நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் ஓபன் ஆயிடுச்சு. கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு 5.5 வருட அதாவது பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் கோர்சஸ் கண்டக்ட் பண்றாங்க. இதுல 4.5 வருஷம் பிளஸ் 1 வருஷம் உள்ளிருப்பு பயிற்சி கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல லாஸ்ட் இயர் நமக்கு 580 இடங்கள் ஒதுக்கீடு செஞ்சிருந்தாங்க. இந்த வருஷத்துக்கு 580ல இருந்து 660 வரைக்கும் இடங்கள் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதுல கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்புக்கான கல்லூரிகள் எங்கெல்லாம் இருக்குன்றது டீட்டெயில் கொடுத்திருக்காங்க. கால்நடை மருத்துவ கல்லூரிகள் சென்னை, நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாடு, சேலம், தலைவாசல், உடுமலைப்பேட்டை, அடுத்து தேனி, இந்த 7 இடங்கள்ல கால்நடை மருத்துவத்துக்கான கல்லூரிகள் இருக்கு. அதுக்கு அடுத்ததா உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, இது 4 இயர்ஸ் கோர்ஸ். இதுல 40 இடங்கள் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி சென்னையில மட்டும் இந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கு அடுத்ததா கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, இது நமக்கு 4 இயர்ஸ் கோர்ஸ் தான். ஓசூர்ல மட்டும்தான் இதுக்கான காலேஜ் இருக்கு. அதுக்கு அடுத்ததா பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, அதாவது பிடெக்ல டைரி டெக்னாலஜி, இது 4 இயர்ஸ் கோர்ஸ் தான். இது நமக்கு சென்னையில மட்டும்தான் இதுக்கு கண்டக்ட் பண்றாங்க. நமக்கு நோட்டிபிகேஷன்ல ஒரு சிலதுல 1 ஸ்டார் மட்டும் கொடுத்திருக்காங்க. இது தமிழக அரசு மற்றும் இந்திய கால்நடை மருத்துவ குழுமத்தின் ஆணைக்கேற்ப இது மாற்றத்திற்கு உட்பட்டது. அடுத்ததா 2 ஸ்டார் ஒரு சிலதுல கொடுத்திருக்காங்க. இது இந்திய கால்நடை மருத்துவ குழுமத்தின் ஆணைக்கேற்ப மாற்றத்திற்கு உட்பட்டது. நீங்க பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்ல 15% இடங்கள் இந்திய கால்நடை மருத்துவ குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டோருக்கு ஒதுக்கிடப்பட்டுள்ளது. அடுத்ததா பிடெக்ல ஃபுட் டெக்னாலஜில 15% இடங்கள் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான தகவல் தொகுப்பீடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்கள் http://adm.tanuvas.ac.in வெப்சைட்ல போயிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த கோர்சஸ்க்கு நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு 12/6/2023 இருந்து 30/6/2023 வரைக்கும் நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த கோர்சஸ்க்கு நீங்க ஆன்லைன்ல மட்டும் அப்ளை பண்ணாலே போதும். வேற போஸ்ட் எதுவும் சென்ட் பண்ண வேண்டியது இல்ல. அயல்நாடு வாழ் இந்தியர் அல்லது அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டினர் ஆகியோர்களுக்கான இடஒதுக்கீடு, இணையதள விண்ணப்ப முறைகள் மற்றும் இதர விவரங்கள் நமக்கு போர்ட்டல்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததா ஆன்லைன் அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல கீழே தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் கொடுத்திருக்காங்க. இதுல நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்க. இதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க பார்க்கணும்னா கிளிக் பண்ணிட்டு ஓபன் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் 12/6/2023 இன்னைக்கு காலையில 10 மணில இருந்து 30/6/2023 அன்னைக்கு ஈவினிங் 5 மணி வரைக்கும் நம்ம ஆன்லைன்ல இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி டைப் பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம். நீங்க புதுசா இப்பதான் அப்ளை பண்ண போறீங்கன்னா நியூ யூசர்னு கொடுத்திருக்காங்க. இதுல ரெஜிஸ்டர் நவுன்ற லிங்க் கிளிக் பண்ணுங்க. இதுல பேசிக் எலிஜிபிலிட்டி கொடுத்திருக்காங்க. இதுல தமிழ்நாட்டை சார்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். கேண்டிடேட்ஸ் 8th ஸ்டாண்டர்ட், 9th, 10th, 11th and 12th ஸ்டாண்டர்ட் எல்லாமே தமிழ்நாட்டுல படிச்சிருக்கணும். தமிழ்நாட்டுல படிச்சதுக்கான நேட்டிவிட்டி சர்டிபிகேட் நம்ம சப்மிட் பண்ணணும். இந்த டீடைல்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு ஓகேன்றதை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. அட்மிஷன் சம்பந்தமான எல்லா டீடைல்ஸுமே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. அதனால கரெக்டான மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு இதுல கொடுத்த செக் பாக்ஸ் டிக் பண்ணுங்க. டிக் பண்ணிட்டு சப்மிட் கிளிக் பண்ணிருங்க. நீங்க சப்மிட் பண்ண உடனேயே நம்ம கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. இதுல ஓகேன்றதை கிளிக் பண்ணுங்க. உங்க மொபைல் நம்பருக்கு வந்திருக்க ஓடிபி நம்பரை பார்த்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட்றதை கிளிக் பண்ணிருங்க. இப்ப நம்முடைய மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு. இதுல ஓகேன்றதை கிளிக் பண்ணுங்க.
அடுத்ததா உங்களுடைய இமெயில் ஐடி டைப் பண்ணணும். உங்களுடைய இமெயில் ஐடியை டைப் பண்ணிட்டு சப்மிட்றத வந்து கிளிக் பண்ணிருங்க. நம்மளுடைய இமெயில் ஐடிக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஓகேன்றதை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்த ஓடிபி நம்பரை பார்த்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட்றத கிளிக் பண்ணிருங்க. நம்மளுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி போர்ட்டல்ல கொடுத்துருக்க நோட்டிபிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லா ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய போட்டோ வந்து JPEG ஃபார்மேட்ல இருந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. 1 MBக்குள்ள இருக்க மாதிரி சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அப்லோட் பண்ணணும். நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்றதுக்கு டீடைல் வந்து கொடுத்துருக்காங்க. இது செக்லிஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். அடுத்ததா சிக்னேச்சர் வந்து கேண்டிடேட்டோட தான் அப்லோட் பண்ணணும். அடுத்து பேரண்ட்ஸ் அல்லது கார்டியனுடைய சிக்னேச்சர் வந்து நீங்க அட்டாச் பண்ணணும். அதுக்கு அடுத்ததா மார்க் ஷீட் வந்து 12th ஸ்டாண்டர்ட் அல்லது CBSE நீங்க ஈக்குவலண்டா வேற ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அதோட டாக்குமெண்ட் வந்து நீங்க அட்டாச் பண்ணணும். அதுக்கு அடுத்ததா 2019க்கு அப்புறம் படிச்சவங்க வந்து 11th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். அதுக்கு அடுத்ததா உங்களுடைய ஸ்கூல் TC வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். அதுக்கு அடுத்ததா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இது ரீட் பண்ணிட்டு ஹோம் பேஜ் வந்துருங்க. இதுல ஓகேன்றதை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி வந்து காமிப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததா கோர்ஸ் வந்து எதுக்கு நம்ம அப்ளை பண்ண போறோம்னு ஃபில் பண்ணணும். நீங்க வந்து BVSC அண்ட் AH கோர்ஸ் அப்ளை பண்றீங்களா அல்லது பிடெக் கோர்ஸ் வந்து அப்ளை பண்ண போறீங்களான்னு பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 2 கோர்ஸ்ல வந்து நீங்க எதுக்கு வந்து அப்ளை பண்ண போறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. நீங்க வந்து BVSC அண்ட் AH கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண போறதா இருந்தா நீங்க 12th ஸ்டாண்டர்ட்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி அல்லது ஜுவாலஜி அண்ட் பாட்னி இந்த குரூப் எடுத்து படிச்சவங்க மட்டும்தான் இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா வொகேஷனல் குரூப்ல வந்து நீங்க அக்ரிகல்ச்சரல் அண்ட் பிராக்டிஸ், அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், டைரிங் இந்த கோர்ஸ் படிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்க வந்து 2019க்கு அப்புறம் படிச்சவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய 11th ஸ்டாண்டர்ட் வந்து நீங்க கம்பல்சரி பாஸ் ஆயிருக்கணும். டீடைல் வந்து ரீட் பண்ணிட்டு ஓகேன்றதை கிளிக் பண்ணுங்க. நீங்க வந்து பிடெக்ன்ற லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க 12th ஸ்டாண்டர்ட்ல மேத்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் குரூப் வந்து எடுத்து படிச்சிருக்கணும். நீங்க வந்து 2019க்கு அப்புறம் படிச்சவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து 11th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணிருக்கணும். டீடைல் வந்து ரீட் பண்ணிட்டு ஓகேன்றதை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து பண்ணணும். கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து மொத்தம் 7 காலேஜஸ் வந்து காமிப்பாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணணும். இது 7 காலேஜுக்குமே ப்ரிஃபரன்ஸ் பண்ணிருங்க. இப்ப நம்ம வந்து 2 கோர்சஸ்க்குமே உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நீங்க வந்து ஏதாவது ஒரு கோர்ஸுக்கு அப்ளை பண்ணணும்னா ஒரு லிங்கை மட்டும் நீங்க கிளிக் பண்ணிக்கிறலாம். இப்போ வந்து பிடெக்ல வந்து கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுங்க. இதுல வந்து ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி இந்த கோர்சஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து பண்ணுங்க. நீங்க BVSC அண்ட் AH கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணீங்கன்னா 250 மட்டும் அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி வரும். நம்ம வந்து பிடெக் சேர்த்து அப்ளை பண்ணோம்னா 700 வந்து அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்ததா உங்களுடைய கம்யூனிட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து BC, BCM, MBC அண்ட் DNC அடுத்து OC கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 1400 ரூபாய் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும். இப்ப நம்ம வந்து 2 கோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்றோம். அதனால 1400 வந்து அமௌண்ட் பே பண்ணணும். இதேதான் நீங்க வந்து SC, SCA, ST கம்யூனிட்டி சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா 700 மட்டும் அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்ததா உங்களுடைய கேஸ்ட் வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். இதுல உங்களுடைய கம்யூனிட்டி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். இதுல அப்லோட் டாக்குமெண்ட்ன்றதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க வந்து அட்டாச் பண்ணிருங்க. அட்டாச் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்க. அடுத்ததா பர்சனல் டேட்டா வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுல வந்து உங்களுடைய நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இனிஷியல் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றதுக்கு வந்து மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 17 வயசுல இருந்து அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து OC, BC, BCM, MBC அண்ட் DNC கம்யூனிட்டி சேர்ந்தவங்க வந்து 21 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்க வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சனா இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க SC, SCA, ST கம்யூனிட்டி சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. நீங்க வந்து 17 வயசு மேல உள்ளவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய போட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்க. உங்களுடைய போட்டோ வந்து JPEG ஃபார்மேட்ல இருந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. 1 MBக்குள்ள இருக்கிற மாதிரி சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு உங்களுடைய போட்டோ வந்து நீங்க அப்லோட் பண்ணிருங்க. அடுத்ததா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து டைப் பண்ணணும். அடுத்ததா ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. இதுக்கான டாக்குமெண்ட் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும்.
அதுக்கடுத்து உங்களுடைய ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நேஷனாலிட்டி செலக்ட் பண்ணணும். அடுத்து உங்களுடைய நேட்டிவிட்டின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து 8th ஸ்டாண்டர்ட், 9th, 10th, 11th, 12th ஸ்டாண்டர்ட் எல்லாமே தமிழ்நாட்டுல படிச்சதுக்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ப்ரூஃப்க்கு வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். அடுத்ததா டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ரிலீஜன் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து டைப் பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததா உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். அடுத்ததா ஃபாதர் அல்லது கார்டியன் டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்க. உங்களுடைய ஃபாதர் நேம் டைப் பண்ணணும். ஃபாதருடைய எஜுகேஷன் வந்து டைப் பண்ணணும். அதுக்கு அடுத்ததா ஃபாதருடைய ஆக்குபேஷன் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மதர் டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். மதருடைய நேம் டைப் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து எஜுகேஷன் வந்து ஃபில் பண்ணணும். அடுத்து மதருடைய ஆக்குபேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்க ஃபேமிலியுடைய ஆனுவல் இன்கம் வந்து டைப் பண்ணணும். அதுக்கு அடுத்ததா பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து டைப் பண்ணுங்க. அதுக்கடுத்து நீங்க வந்து உங்க ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டான்னு கேட்குறாங்க. அதுக்கு எஸ் ஆர் நோ பண்ணணும். நம்ம எஸ்ன்ற செலக்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து இல்லைன்னா நம்ம சேனல்லையே எப்படி ஈஸியா வீட்ல இருந்தே அப்ளை பண்ணலாம்ன்றதுக்கு வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவையானவங்க யூஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்கு அடுத்ததா மதர் டேங்க் வந்து செலக்ட் ஆகி தான் இருக்கு. நீங்க சேஞ்ச் பண்றதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததா பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். நீங்க வந்து ரூரல் ஏரியா, அர்பன் ஏரியாவான்னு பார்த்து செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததா உங்க ஏரியாவுடைய அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். உங்களுடைய பின்கோடு வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணுங்க. டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்றத கிளிக் பண்ணிருங்க. அடுத்ததா அகாடமிக் டேட்டா வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்றது செலக்ட் ஆயிருக்கு. நீங்க சேஞ்ச் பண்ணனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததா மந்த் அண்ட் இயர் வந்து செலக்ட் பண்ணணும். நீங்க 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ண மந்த்தும் இயரும் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 12th ஸ்டாண்டர்டுடைய மார்க் ஷீட் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். அதுக்கு அடுத்ததா 11th ஸ்டாண்டர்ட் நீங்க பாஸ் பண்ண மந்த்தும் இயரும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா உங்க ஸ்கூல் டிசி வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். அதுக்கு அடுத்ததா 12th ஸ்டாண்டர்டுடைய ரோல் நம்பர் வந்து டைப் பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததா ஹால் டிக்கெட் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். இதுல வந்து ரெட் கலர் ஸ்டார் போட்டிருக்க எல்லாமே கண்டிப்பா வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். இதுல ஹால் டிக்கெட் வந்து உங்க கையில இருந்துச்சுன்னா நீங்க அப்லோட் பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஃபர்ஸ்ட் வந்து பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் கோர்ஸுக்கு வந்து நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். அதோட பயாலஜி அல்லது ஜுவாலஜி அண்ட் பாட்னி படிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். நீங்க வந்து பிடெக் அப்ளை பண்றதா இருந்தா மேக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இந்த கோர்ஸ் படிச்சவங்க வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ரெண்டுக்குமே நம்ம அப்ளை பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ்ல வந்து உங்களுடைய லாங்குவேஜ் டைப் பண்ணுங்க. அடுத்ததா இங்கிலீஷ் மார்க் வந்து டைப் பண்ணணும். அதுக்கு அடுத்ததா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மார்க்ஸ் எல்லாமே நீங்க டைப் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்ஸ் எல்லாம் டைப் பண்ணீங்கன்னா கீழே வந்து டோட்டல் வந்து காமிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்ததா நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. இல்லை அட்டம்ப்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க செலக்ட் பண்ணணும். இல்லை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டீங்களா இல்லை ஒன்றுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே கொடுத்துருக்க எல்லா மார்க்ஸ் டீடைல்ஸுமே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்க. அடுத்ததா ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். நீங்க வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்க வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா செகண்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா உங்களுடைய எம்இஸ் நம்பர் வந்து டைப் பண்ணணும். உங்களுடைய டிசில வந்து கொடுத்துருப்பாங்க. எம்இஸ் நம்பர் பார்த்து கரெக்டா டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா உங்களுடைய போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கு அடுத்ததா ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க எல்லாமே தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா பார்த்து செலக்ட் பண்ணுங்க. எல்லாமே சேமா இருந்துச்சுன்னா மேலே கொடுத்த செக் பாக்ஸ் மட்டும் டிக் பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததா நேம் ஆஃப் த ஸ்கூல் வந்து நீங்க டைப் பண்ணணும். உங்களுடைய ஸ்கூல் நேம் வந்து டைப் பண்ணுங்க. 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சேம் ஸ்கூலா இருந்துச்சுன்னா மேலே கொடுத்த செக் பாக்ஸ் மட்டும் டிக் பண்ணுங்க. சப்போஸ் வேற ஸ்கூல்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அதோட நேம் வந்து நீங்க கீழே டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததா பிளேஸ் ஆஃப் ஸ்டடி வந்து டைப் பண்ணணும். அதுக்கு அடுத்ததா கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் வந்து செலக்ட் பண்ணுங்க. நீங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்டா அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல படிச்சீங்கன்னு பார்த்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்ததா உங்களுடைய ஸ்கூல் லொகேஷன் வந்து செலக்ட் பண்ணணும். நீங்க வந்து கார்பரேஷன், முனிசிபாலிட்டி எந்த ஏரியால படிச்சீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்ததா உங்களுடைய ஸ்டேட் வந்து ஆல்ரெடி செலக்ட் ஆகி தான் இருக்கு. அடுத்ததா டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணணும். எல்லாமே சேம் டிஸ்ட்ரிக்டா இருந்துச்சுன்னா மேலே கொடுத்த செக் பாக்ஸ் மட்டும் டிக் பண்ணிருங்க. டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிருங்க. அடுத்ததா ஸ்பெஷல் கேட்டகரி வந்து ஃபில் பண்ணணும். நீங்க வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சனா இருந்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால கீழே அப்ளை பண்ண போறீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது எக்ஸ் சர்வீஸ் மேனோட பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா நீங்க தேர்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
இந்த டிக்ளரேஷனை வந்து ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு ஐ அக்ரின்ற செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணுங்க. அடுத்ததா உங்களுடைய பிளேஸ் வந்து டைப் பண்ணணும். அடுத்ததா கேண்டிடேட்டுடைய சிக்னேச்சர் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். அடுத்ததா பேரண்ட் அல்லது கார்டியனுடைய சிக்னேச்சர் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு சேவ்ன்றதை வந்து கிளிக் பண்ணிருங்க. நீங்க சேவ் பண்ணி முடிச்சுட்டு ப்ரிவியூன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. நம்ம அப்ளிகேஷனுடைய ப்ரிவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுத்த எல்லா டீடைல்ஸுமே கரெக்டா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதுல 2 கோர்சஸ்க்குமே அப்ளை பண்ணிருக்கோம். ஃபுல்லா செக் பண்ணி முடிச்சுட்டு ஹோம் பேஜ் வந்துருங்க. அடுத்ததா ப்ரொசீட் டு ஆன்லைன் பேமெண்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்க. அடுத்ததா பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல மேக் பேமெண்ட்ன்றதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணிருங்க. நீங்க பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்றதா இருந்தா உங்களுடைய கம்யூனிட்டி வந்து ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, அடுத்து டிஎன்சி கேட்டகரி சேர்ந்தவங்க வந்து 500 வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும். நீங்க எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டி சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா 250 மட்டும் அமௌண்ட் வந்து ஆன்லைன்ல பே பண்ணா போதும். அடுத்ததா நீங்க பிடெக் கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி கேட்டகரி சேர்ந்தவங்க வந்து 900 வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க வந்து 450 வந்து அமௌண்ட் வந்து ஆன்லைன்ல வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஆன்லைன்ல வந்து உங்களுடைய டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு மூலமா அமௌண்ட் வந்து பே பண்ணிருங்க. பே பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அட்மிஷன் போகும்போது நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தேவைப்படும். நீங்க அட்மிஷனுக்கு போகும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம், அடுத்ததா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களுடைய ஸ்கூல் டிசி, உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், அடுத்து நேட்டிவிட்டி சர்டிபிகேட், நீங்க வந்து உங்க ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணிட்டு அதோட சர்டிஃபிகேட் வந்து நீங்க சப்மிட் பண்ற மாதிரி வரும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அட்மிஷன் போகும்போது கண்டிப்பா வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அடுத்ததா பிடெக் கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 30/6/2023 அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கிறலாம். அவ்வளவுதான். இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. 23 இருந்து 30/6/2023 வரைக்கும் நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த கோர்சஸ்க்கு நீங்க வந்து ஆன்லைன்ல மட்டும் அப்ளை பண்ணாலே போதும். வேற போஸ்ட் எதுவும் சென்ட் பண்ண வேண்டியது இல்ல. அயல்நாடு வாழ் இந்தியர் அல்லது அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டினர் ஆகியோர்களுக்கான இடஒதுக்கீடு, இணையதள விண்ணப்ப முறைகள் மற்றும் இதர விவரங்கள் வந்து நமக்கு வந்து போர்ட்டல்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.